ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விரத சாம்பார்னால் சாமி கும்பிட்றப்ப இப்போ வந்து நார்மலாக இது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அப்புறமேட்டா வந்து பிள்ளையார் சதுர்த்தி, தீபாவளி ஃபங்க்ஷன் அப்போ செய்கிற சாம்பார் வேறு. இப்போ நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு விரதம் வேண்டிக்கிறோம்ல, இப்போ கிருத்திகை விரதம், அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம இத்தனை நாள் சாமிக்கு ஆஷாட நவராத்திரிலாம் வருது. இப்போ அந்த மாதிரி இதுக்கெலாம் சாம்பார் எப்படி வைக்கணும்னா, வெங்காயம் சுத்தமாக சேர்த்துக்கக்கூடாது, பூண்டுமே சேர்த்துக்கக்கூடாது. அது சேர்க்காமல் எப்படி செய்ய போகிறோன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமேட்டா வந்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போடக்கூடாது, தக்காளி. என்கிட்ட என்ன காய் இருந்துச்சோ அதை தான் போட்டிருக்கேன். என்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பயிர் தனியாக வேக வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு ஒரு கிண்டணும். கிண்டிட்டு அதில் வந்து என்னென்னா, இந்த பயிரில் வந்து மிளகாத்தூள் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கட்டியாக அப்படியே நின்றுடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எல்லாம் பயிருக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதிலே வந்து தேவையான மிளகாத்தூளை வந்து போட்டு தண்ணி ஊற்றிடுவேன். அது அதில் கரைஞ்சோடனே அதுக்கப்புறம் எடுத்து சாம்பாரில் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. அது கரெக்டாக நம்ம கிண்டணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப போட்டு அதை அப்படியே தண்ணி ஊற்றினோடனே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இது கொதித்து வந்ததுன்னா இதுதான் வந்து விரத சாம்பார். அதுக்கப்புறம் விரதத்துக்கு வந்து வெண்பொங்கல் இதையுமே தாளித்து விடணும். இதில் வந்து ஒயிட் கலர் கடலை இருக்குது. இது வந்து சாம்பார். இது வந்து ஃபஸ்ட்டு டே பிரசாதம்.